வரைக்கும் இது போல ஒரு மீட்டிங்ல எல்லாரும் வந்து அட்டெண்ட் பண்றதுங்கிறது நமக்கு எல்லாமே ஒரு புதுசான ஒரு விஷயம். என் பிள்ளை வந்து பொதுவா என் பிள்ளை இல்லை எல்லா பிள்ளையும் சேர்த்து சொல்றேன். மார்ச் மாசம் பிப்ரவரி மாசம் தான் ஸ்கூல் ஓபன் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எல்லாரும் குறைகளை மட்டும் சொன்னீங்க. ஆசிரியர்களோட நிறைகள் பத்தி யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. என் பிள்ளை பிப்ரவரி மாசம் தான் ஸ்கூல் ஓபன் பண்ணாங்க. 10 நாள் ஸ்கூல் வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்தான். ஒரு 10 நாள் மிஞ்சி போனா ஒரு 15 நாள் வந்து ஸ்கூல் வந்திருப்பான். அந்த 15 நாள்ல இது வரைக்கும் நானும் ஒரு பட்டதாரி 5வது உண்மையிலே ஓப்பனா சொல்லலாம். 5வது படிக்கும் போது தான் எனக்கு தமிழே முழுமையா படிக்க வந்தது. எல்லாருக்குமே எனக்குன்றதுல எங்களுடைய காலகட்டத்துல எல்லாருக்குமே. ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற என் பிள்ளை தமிழை கூட்டி அழகா படிக்கிறான், இங்கிலீஷ் அழகா படிக்கிறான். நாம ஏபிசிடியை ஏபிசி நார்மலா ஸ்மால் லெட்டரே அப்படிதான் படிப்போம், கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படிதான் படிப்போம். ஆனா ஸ்மால் லெட்டர்ஸ் ஒரு விதமாகவும் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஒரு விதமாகவும் என் பிள்ளை படிக்கிறான். அழகா தமிழும் சொன்னவன் ஏதாவது சொல்லுமா, ஏதாவது சொல்லுமா, ஏதாவது ஒரு பேரோட ஏதாவது ஒரு பேர் சொல்லணும், ஏதாவது ஒரு பொருளோட பேர் சொன்னா அழகா அவனே எழுதுறான். அந்த அளவுக்கு நம்ம ஸ்கூலோட கல்வி தரம் சிறப்பா இருக்குன்னா எல்லாம் இந்த ஆசிரியர்கள் தான் காரணம். அந்த ஆசிரியர்கள் எல்லாருக்கும் உங்க சார்பா நான் நன்றி சொல்லுவேன். அதே போல நிறைய நிறைகள் இருந்தாலும் இது முக்கியமான விஷயம் தான். அதே போல சில குறைகளும் இருக்கு. அந்த குறையை நான் சொல்றேன். தலைமை ஆசிரியர் இது வந்து ஏத்துக்கு சரி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல எல்லாரும் இது வரைக்கும் நெகட்டிவாவே சொல்லியிருந்தாங்க. ஒருத்தவங்க ஒரு பணியை செய்யறாங்கன்னா அதனுடைய நிறைகளை சொல்லும் போதுதான் அவங்களுடைய எனர்ஜி இருக்கும். இப்போ டீச்சருக்குலாம் ஒரு எனர்ஜி கொடுத்துட்டு அடுத்து அவங்களுடைய குறைகளை சொல்லுவாங்க. அதே போல என்னுடைய மகன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஸ்கூலுக்கு நான் வந்தேன். குழந்தைய வந்து பார்க்கலான்னு வரும்போது போர்டு கிட்ட உட்காந்து இப்படி பார்த்து எழுதிட்டே இருந்தான். என்னப்பான்னு கேட்டா, ஏன்ப்பா அங்க உட்காந்து எழுத வேண்டியதானே, ஏன் இங்க வந்து உட்காந்து எழுதிட்டு இருக்குன்னா, எனக்கு தெரியலம்மா, அங்க உட்காந்து பார்த்தா எழுத்து எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். என்னன்னு போயிட்டு நான் போர்டு போய் தடவி பார்த்தா போர்டு அங்க பெயிண்டிங் சரியில்லை. சரிங்களா? இது சாதாரண ஒரு சின்ன விஷயம். நீங்க வந்து உங்களுக்கு கல்விக்கு நம்ம ஒவ்வொரு ஆண்டு ஒரு நிதி ஒதுக்குறாங்க. அதுல இருந்து நம்ம யாருடைய உதவி இல்லாம தலைமை ஆசிரியர் இதை நினைச்சா இது செஞ்சிருக்க முடியும். டீச்சர் நீங்க நினைச்சா செய்ய முடியும். அதனால இது வந்து எனக்கு ஒரு கஷ்டமா இருக்குது. ஏன்னா எல்லாம் கல்வி இவ்வளவு சிறப்பா இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து விழுப்புரம் மாவட்டம் ஒரு செஞ்சி வட்டம் வடையூர் சின்ன கிராமத்துல வந்து நம்ம குழந்தை வளர்ச்சியாக நம்ம குழந்தை பள்ளி கல்வி முன்னேற்றம் அடையணும்னு அந்த டீச்சர் நேம் தெரியல அவங்களுக்கு, தயாமிஸ். அவங்க உண்மையிலே இந்த நேரத்தில் நம்ம இது வரைக்கும் அதே நானும் கேள்விப்பட்டதே இல்லை. எந்த டீச்சரும் போனா அந்த டீச்சர் போனா நார்மலா முடிஞ்சாங்க, வேலை முடிஞ்சிச்சு, அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போனாங்கன்னா போயிடுவாங்க. நான் எதாச்சும் வந்து எனக்கு இந்த தயாமிஸ் பத்தி எதுவும் தெரியாது. பார்த்தா நம்ம ஊர்ல இளைஞர்கள்லாம் வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போறீங்களாமே, வேணாம். இது வரைக்கும் அது போல எந்த டீச்சரையும் நம்ம பார்த்துருக்குமா? நாங்க பார்த்தது இல்லை. இது வரைக்கும் நாங்க 15 வருஷம் படிச்சு நாங்க எந்த டீச்சர் அதோட பார்த்தது இல்லை.